ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலம் பூவிருந்தவல்லியில் வீரராகவருக்கும் கமலையாருக்கும் கிபி 1009 வருடம் 4வது திருக்குமரனாக திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் பண்ண ஸ்தலம் இது. இங்கே திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் பண்ணி 1017 வருஷம் ஆகுது. இந்த இங்கே இது காஞ்சி வரதன், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள் 3 பெருமாள்கள் இங்கே இருக்கிறாங்க, எழுந்தளி இருக்காங்க. திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் பண்ணி இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு புஷ்ப கைங்கரியம் செஞ்சுருக்கார். இவருக்கு கஜேந்திரதாசர்னு பேர். புஷ்ப கைங்கரியம் பண்ணி அதேமாதிரி வரதராஜ பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியமும் செஞ்சுருக்கார். அப்படி போகிற காலத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் தங்கி போவார். அதாவது ராமானுஜ அவதாரம் பண்ணுறதுக்கு முக்கியமாக திருக்கச்சி நம்பிகள் காரணமாக இருந்திருக்கார். அது எப்படின்னா, சுவாமி இங்கிருந்து புஷ்பங்களை தொடுத்து தினதோறும் காஞ்சி வரதனுக்கு எடுத்து செல்லும்பொழுது ஸ்ரீபெரும்புதூரில் சுவாமியாஜி அவர்களுடைய திருமாளிகையில் இளைப்பாரி விட்டு தான் போவார். அதே மாதிரி நம்ம காஞ்சி வரதனிடம் ஆலவட்ட கைங்கரியம் செஞ்சு பெருமாளிடையே பேசும் திறமை கொண்டவர் நம்மளுடைய திருக்கச்சி நம்பிகள். அப்படி இருக்கிறச்ச சுவாமியாஜி, அடியேன் சுவாமி திருக்கச்சி நம்பிகளை நீர் பெருமாளிடமே பேசுபவர், அடியன் ஹிருதயத்தில் நீண்ட நாளாக ஒரு குறை இருக்கிறது, அது எப்பொழுது ஈடேறும் என்பதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் வரதரங்கிட்ட கேட்குறார். சுவாமியாஜி இது கேட்டார், இவருக்கு என்ன பதில் சொல்வது அப்படின்னு. அப்போ சொல்கிறார் வரதர், விதியின் பேரில் சுவாமியாஜிக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. இருப்பினும் பரம பக்தனான நீர் எம்மை நாடி கேட்டதனால் சொல்கிறேன். கைரவணி தீர்த்தமாகிய திருவல்லிக்கேணியில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து வரும் வைணவர்களுக்கு ததி ஆராதனை கைங்கரியம் பண்ண சொல்லு, அதிலே அவருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் சொல்கிறார். அதேபடி சுவாமியாஜியும் அந்த கைங்கரியத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தசாரதி பெருமாளே கனவில் சுவாமியாஜியிடம், உம்முடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தை உகந்தோம், ஆதலால் குலம் ஓங்கி வளரும்படி உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பார் அப்படின்னு சுப்பனத்தில் சொல்லிட்டு போகிறார். அதே மாதிரி தான் அவதாரம் என்றால் சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண முக்கியமாக திருக்கச்சி நம்பிகள் காரணமாகிறார். அதுக்கப்புறம் யாதவ பிரகாசரிடம் பாடசாலையில் சேர்த்து விட்டதும் திருக்கச்சி நம்பிகள் தான். அதுக்கப்புறம் சுவாமி கைங்கரியம் என்றார். அதாவது யாதவ பிரகாசரன்னு பிரிஞ்சு ராமானுஜருக்கு இந்த தீர்த்த கைங்கரியம் வரதனுக்கு செய் என்று திருக்கச்சி நம்பிகள் தான் கொடுக்கிறார். அதுக்கப்புறம்தான் இதுக்கு போகிறார், ஸ்ரீரங்கம் போகிறார் சுவாமி ராமானுஜர். இப்படி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செஞ்சு வந்த காலத்தில், வயதான காலத்தில் இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்ல முடியவில்லையே இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் காஞ்சி வரதர், நாளை உமது ஊருக்கே யாம் வருகிறோம், நீர் அங்கே இரும் அப்படின்னு சொல்ல, சூரிய உதய காலத்தில் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அதனால தான் இங்கே வரதராஜ பெருமாள் சூரிய மண்டலத்தோடு இருப்பார், மேற்க பார்த்து தான் இருப்பார். அதே மாதிரி ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கார். அந்த பெருமாள் பண்ணும்பொழுது 2 ஆட்டுக்கு நடுவில் நான் இருப்பதனால் எனக்கு ஆலவட்ட கைங்கரியம் வேண்டாம், காஞ்சி வரதனுக்கே போய் செய் என்று சொல்லனால அந்த பெருமாளும் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையானுக்கும் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும்போது, நானே பச்சைமாமலை போல் மேனி, அது பச்சைகற்புரத்தை சாத்தின்றிருக்கேன், குளிர்மாமலை வேங்கடவன், ஆதலால் எனக்கு இங்கே ஆலவட்ட கைங்கரியம் வேணாம், காஞ்சி வரதனைக்கே செய் அப்படின்னு சொன்னதுனால 3 பெருமாளும் இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அதனால பூவிருந்தவளில் 3 திவிதேச பெருமாள்கள் ஒரே இடத்தில் செவிக்கிற வாக்கியம் பூந்தமல்லியில் மட்டும்தான் இருக்கிறது. மாசி மிருகசீரிஷத்திற்கு சுவாமியினுடைய திருவாவதார உற்சவம் 10 நாள் சிறப்பாக நடைபெறும். அடுத்தது பங்குனி மிருகசீரிஷம் முடிஞ்ச வரும் ஞாயிற்றுக்கிழமையில் 3 கரு சேவைகள், அதாவது மங்களாசாசன உற்சவம் நடைபெறும். அதனால் அனைவரும் திருக்கச்சி நம்பிகளை சேவித்து அவருடைய திருவருளுக்கு பார்த்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன்.